அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இது 2வது தடவை மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்று நம்மளுடைய வகுப்புல ஏற்கனவே 10 கோட்பாடுகள் பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். அது முழுக்க முழுக்க நமக்கு எதற்கு பயன்படும் சொன்னா நம்மளுடைய பரிசோதனைக்கு பயன்படுத்திக்கலாம் சொல்லலாம். பரிசோதனைன்னு சொன்னா இந்த சென்ஸ் ஒரு நிமிஷம் கேமரா கரெக்ட். ஓகே, பரிசோதனைன்னு சொன்னா நமக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நம்ம மூலகத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிற வகுப்புல பர்பஸ் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வரணும். முதல்ல உங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகளை பரிமாறிக்கோங்க, அதுல சரிப்படுத்திக்கலாம். அது சரிப்படுத்திட்டு தாராளமா நீங்க மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். இதுல பல்ஸ் டயக்னோசிங் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வரும், ஈஸியா வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லக்கூடிய புள்ளிகளும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா புள்ளிகளுடைய அமைவிடம் நம்ம புத்தகத்துல இருக்கு, நெட்ல நிறைய இருக்குது. நான் புள்ளிகளோட நம்பரை சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியா பயன்படும் அப்படிங்கிறது தோற்றமா எண்ணமா இருக்குது. இப்ப நம்ம எப்படி பிரச்சனையை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சுலபமான முறையில நம்ம ஆரம்பிப்போம். இந்த வாரம் உங்கள்கிட்ட வரக்கூடிய நபர்கள் யாராவது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்ல உங்களுக்கே அந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல நீங்க அப்ளை பண்ணி பாத்துருங்க. ஓகே, அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதுல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த புள்ளிகள் எல்லாம் சொல்லும் பொழுது தோற்றமானது நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியா புரியும். இது இப்படிதான் இருக்கு அப்படின்னா சொல்லிடலாம். இதை பத்தி நம்ம அதிகமா ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு யானை பத்தி சொல்லுங்கன்னா, இதை பாருங்க இதுதான் யானை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாமா யானை தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு யானை நீங்க பார்த்தோன்னா நீங்க சொல்லிடலாம் இது யானை தான் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா சொல்லிட முடியும். பட் தோற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது உணரக்கூடிய விஷயமா மாறுது. உணர்வு பூர்வமாக யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உணர வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா அது இன்று தனிப்பட்ட நபராக தனிப்பட்ட உணர்வாக மாறிடும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இனிப்பா இருக்குது அப்படி சொன்னா இந்த இனிப்புங்கிற விஷயத்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க மனசுல ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பாங்க. அதே மாதிரி இந்த புள்ளிகள் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறனால நான் இந்த புள்ளிகளை நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க அப்படி சொல்லும் பொழுது முதல்ல நிறைய சந்தேகங்கள் தான் வரும். சந்தேகம் வருவது இயல்பு, தவறானது கிடையாது முதல்ல. அதனால சந்தேகப்படலாமா அப்படிங்கிற கேள்வியே இல்லை, தாராளமா சந்தேகப்படுங்க. அப்படி சந்தேகப்பட்டுட்டு அந்த புள்ளி இப்படிதான் இருக்குமா, சரி தொட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு நீங்க தொடுங்க. தொட்டு உங்களுக்கு ஒரு தடவை ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த புள்ளி மேல நம்பிக்கை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சந்தேகப்படணுங்கிறது தேவையில்லை. ஸோ உடனே அந்த புள்ளிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப பொதுவாக இந்த புள்ளிகளை எப்படி தூண்டுவது அப்படின்னு சொன்னா நார்மலா நீடில் பண்ணலாம். பட் இப்ப நீடில் நம்ம கையில் இல்லாதனால நீடில் வேண்டாம். அதை விட சுலபமான மெத்தட் என்னன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் மூலமாக தூண்டுவது. ஆள்காட்டி விரல் மூலமாக தூண்டுவதுன்னா எப்படி அப்படின்னா, நார்மலா உங்களுடைய ஆள்காட்டி விரலோட நுனிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய விரலை பார்த்துக்கோங்க. விரலுடைய நுனிப்பகுதி இந்த தலைப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த நுனிப்பகுதியில தான் நம்ம தூண்டப்படும். இந்த இடத்துல கேமரா சென்டர் பண்றேன்னா பண்ணிக்கலாம் மேடம். கேமரா ஓரத்துல இருக்குது, ஸ்கிரீன் நடுவுல கொண்டு வரணுமா கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த நுனிப்பகுதியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். விரலுடைய மேல டாப் பார்ட் கிடையாது, டாப் பார்ட் விட்டுருங்க. இந்த நுனிப்பகுதி ஓகே. இந்த பகுதியில உங்களுடைய தொடு உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஆள்காட்டி விரல் மட்டும் பயன்படுத்தினா போதும். ஆள்காட்டி விரலுடைய நுனிப்பகுதியை நம்ம சொல்லக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்குன்னு சொல்றோமோ அந்த இடத்துல நீங்க உங்க ஆள்காட்டி விரலால தொடலாம். அப்படின்னா எவ்வளவு நேரம் தொட்டுக்கிட்டே இருந்தா நிறைய ரிசல்ட் வருமா? கிடையாது. தொடுவது என்பது ஜஸ்ட் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்துக்கு மேல தொட வேண்டாம். அது ஏன் தொட வேண்டாங்கிறத பத்தி நமக்கு ஏதாவது சூழ்நிலை வரும் பொழுது பேசலாம். இப்ப நீங்க புதுசா செய்யும் பொழுது 1 நிமிடம் அதிகபட்சம், 1 நிமிடம் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சம் 2 நிமிடமாகவும் வச்சுக்கோங்க. சரி, எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல எல்லாரும் ஓடி ஓடி போய் நம்ம பூக்கள் பறிக்கிற பழக்கம்லாம் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி பூவை பறிக்க போகும்போதோ அல்லது அந்த பூ மேல உட்கார்ந்து இருக்கிற பட்டாம்பூச்சி பிடிக்க போகும்போதோ நீங்க துரைச்சிட்டே போவீங்க. இந்த பட்டாம்பூச்சி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். அந்த பட்டாம்பூச்சி நீங்க பிடிப்பீங்க. எப்படி பட்டாம்பூச்சி பிடிக்கணும்னா 2 கண்டிஷனு. ஒண்ணு, பட்டாம்பூச்சி சாகக்கூடாது, ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது கண்டிஷன் என்ன சொன்னா, அந்த பட்டாம்பூச்சியில இருக்கக்கூடிய கலர் உங்க கையில ஒட்டக்கூடாது. ஒண்ணு, பட்டாம்பூச்சி சாகக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிக்கணும். 2வது,
அந்த பட்டாம்பூச்சியோட கலர் உங்க கையில ஒட்டக்கூடாது அப்படின்னா அதனோட ரெக்கையில வந்து ஃபெதர்ல வந்து எப்படி இருக்குன்னா தொட்டா கையில ஒட்டிக்கும். அப்ப அது பிடிக்கணும், அதே சமயம் அது ரெக்கை விரிக்க கூடாது, அமுத்தவும் கூடாது. அப்ப நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த புள்ளிக்கு ப்ரெஷர் தரணும். இது வந்து நமக்கு ரத்த ஓட்டத்திலேயோ அல்லது உள்ள இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் நாளங்கள் ஓட்டத்தையோ நம்ம பார்க்க போறது கிடையாது. வெறுமனே தோளுடைய ரொம்ப மேல் மட்டத்துலதான் நம்ம இந்த புள்ளிகளை தூண்ட போறோம். இந்த புள்ளிகள் தூண்டும் பொழுது நீங்க அந்த இடம் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல கை வைக்கும் பொழுது அந்த இடத்துல லேசா ஒரு துடிப்பு உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த துடிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த துடிப்பு வந்து லேசா படபட படபட படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த துடிப்பு வந்து நீங்க கையில உங்க கையில ஃபீல் பண்ண முடியும். அந்த நபர் எதிரில இருக்கக்கூடிய நபர், அதாவது நோய்வாய்ப்பட்டவராக இருந்தால் அவருக்கு அது ஃபீல் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்க அந்த இடத்துல கை வைக்கும் பொழுது உங்களுடைய துடிப்பு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த புள்ளிகள் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த புள்ளிகளை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வேற ஒண்ணும் இல்லை, அந்த புள்ளிகளை தொடுவதன் மூலமாக அந்த உடலுக்கு தேவையான பிரபஞ்ச ஆற்றல் அதிகமா அந்த புள்ளியில போய் சேரும். ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகள் உட்கார்ந்துருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து பீரியட் டயத்துல ப்ராப்ளத்தோட இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஓவரா ப்ளீட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த ஓவரா ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நீர் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய கோட்பாடுகள் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து நீர் சுரப்பு அப்படிங்கிற கோட்பாட்டுல மாதப்போக்கு அப்படின்னா அது எது கூட கனெக்டட் சொன்னா நீர் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்பதான் கோட்பாடு பயன்படும் உங்களுக்கு. ஓகே, இப்ப அந்த பெண் வந்து சொல்றாங்க என்னோட பீரியட் ப்ராப்ளம் அப்படின்னு. பீரியட்ல என்னமா ப்ராப்ளம்? ஓவரா ப்ளீட் ஆகுது. ஓகே, சோ தொடர்ந்து 5 நாள் இருக்க வேண்டியது 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, இன்னும் ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கு சார். ஸ்பாட்டிங் கிடையாது, ப்ளீடிங்காவே இருக்குது. ஒரு நாளைக்கு 3 to 4 பேடு மாத்திட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில அந்த பெண்மணி சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப இது கண்டிப்பா வந்து கன்ஸ்டபிளா ஓவர் ப்ளீடு தான், சந்தேகமே கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். ஒரு இடத்துல நீர்த்தன்மை ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஏன்னா மாதப்போக்குங்கிறது பீரியடுங்கிறது வந்து பியூர்லி வந்து ரிலேட்டட் வித் வாட்டர் எலமெண்ட். அப்ப வாட்டர் எலமெண்ட்ல வாட்டர் ஸ்டாக்னேஷன் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க கான்செப்ட், அக்குபஞ்சர் கான்செப்ட். அப்ப என்ன பண்ணலாம்? தண்ணிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு ஆறு அல்ல ஒரு வாய்க்காலையோ தண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி தண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க அதிகமான தண்ணி ஓவர் சைட்ல ஏதாச்சும் லீக் ஆகுது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மணலை கொண்டு போய் மணல் மூட்டைகளை போய் அடுக்குவோம். அதுதான் நம்ம இயற்கையில வெளியே நடக்கிற விஷயம். அப்ப மணல் மூட்டைங்கிறது வந்து நமக்கு நிலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்ப நிலம் சம்பந்தப்பட்ட சக்தி வந்து அங்க தேவைப்படுது, அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப அந்த பெண்ணுக்கு அதீதமான ப்ளீடிங் இருக்குது, ஆனா ஃப்ளோர் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த சென்ஸ் அதை வந்து நீரை வந்து சமன்படுத்தணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மணல் சக்தியை இணைக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து என்ன பண்ணணும், அந்த பெண்ணுக்கு நீரும் நிலமும் சார்ந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்ட்டு ஒரு தேடல் வேணும். இதுதான் நம்ம தேடல், நீரும் நிலமும் சார்ந்த புள்ளி எங்க இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நீரும் நிலமும் சார்ந்த புள்ளி எங்க இருக்கு சொல்றோமோ அந்த புள்ளியில உதாரணத்துக்கு இப்ப ஏற்கனவே நம்ம வகுப்புல இருந்தனால அதுல வந்து அந்த புள்ளி நம்பர் வந்து K3 அப்படிங்கிற புள்ளியை எடுத்துக்கலாம். கிட்னில இருக்கக்கூடிய 3வது புள்ளி வந்து நீரும் நிலமும் சார்ந்த புள்ளி. அப்ப அந்த புள்ளியை நீங்க தொடுவதன் மூலமாக என்ன ஆகும்னா அந்த 1 நிமிடம் அதிகபட்சம் 2 நிமிடங்கள் நீங்க தொடும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆற்றலும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலமாற்றலும் அந்த புள்ளி வழியாக அந்த உடலுக்கு பாயும். தோல் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கும் நபராக இருக்கிறார். அப்ப அந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த சக்தி இல்லாததுதான். அப்ப நீங்க அந்த புள்ளியை தூண்டி விட்டுட்டீங்க. அதுக்காக இப்ப அந்த மாதிரி தினமும் போயிட்டு இருக்குங்கிறக்க நீங்களும் டெய்லி போடணும் தேவையில்லை. ஓவர் ப்ளீடிங், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 days போடுங்க. இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் போட்டாலே போதும். நீங்க தாராளமா அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு அது 2 சக்தியும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ளீடிங் தானாவே ஸ்டாப் ஆயிடும். இதுதான் வந்து நம்ம அக்குபஞ்சருடைய அறிவியல்ல இருக்கக்கூடிய ரொம்ப சுலபமான முறை. ஓகே, இப்ப அதே ஒரு பெண் வர்றாங்க, எனக்கு ப்ளீடிங் இருக்கு, ப்ளீடிங் ஆகுறதே ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம திருப்பி யோசிப்போம். அந்த பெண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது ப்ளீடிங் ஆகலைங்கிறது பிரச்சனை. அப்ப நீருடைய ஆற்றலே நம்ம நீர் சுரப்புல பார்த்துருக்கிறோம். செக்ரேஷன் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஹார்மோன்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலரா பீரியட் ரிலேட்டட் ஏதாச்சும் இருந்தால் அது வாட்டர் எலிமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப அதனோட ஒரிஜினல் ஒர்க்கே அது செய்யாம இருக்குதுன்னு சொன்னா அதுக்கே சக்தி இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப நீருக்கு நீர் சக்தி தேவைப்படும். அப்ப நீர் பிளஸ் நீர் அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்கு அப்படி பார்க்கலாம். அந்த புள்ளி எங்க இருக்கு பார்த்தா அது வந்து K10 அப்படிங்கிற புள்ளியா இருக்கும். ஸோ அந்த புள்ளியை நீங்க தொடுவதன் மூலமாக என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலர் பீரியட் ஆரம்பிக்கும். இது வந்து பீரியட் டயத்துல தான் போடணும்ட்டு இல்லை. பீரியட் டைமுக்கு முன்னாடியே நீங்க இந்த பாயிண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா அந்த பெண்ணோட பீரியட் ரெகுலரிட்டி ஆயிடும். அப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் வந்து நார்மலாவே இருந்துட்டு இருக்கும். அதனால இது இப்படிதான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுல மட்டும்தான் உங்களுடைய குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியும். நீங்க இதை அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த 10 பத்தியும் நம்ம இந்த 10 வாரங்களும் பேசுறோம். 10 கோட்பாடுகள் பத்தி பேசுறது காரணமே இந்த பேஸ் தான். இப்ப நம்ம கொடுத்தது முழுக்க உங்க பேஸ் ஒர்க்கு கொடுத்துருக்கிறோம். இந்த பேஸ் ஒர்க்கை வச்சுட்டு இல்ல புள்ளிகள் உங்களுக்கு சொல்லி தரவில்லை. புள்ளிகளுடைய இடத்தை வந்து நான் இன்னும் சொல்லலை. என்கிட்ட நம்ம இடம் வந்து கையிலயும் கால்லயும் இருக்கிறனால நான் எப்படி உங்களுக்கு சொல்றதுன்ட்டு ஒரு கேள்வியோடவே மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரே ஒரு சேனல் வந்து உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிடுறேன். அந்த சேனலை வச்சு கூட நீங்க எல்லா பாயிண்ட்லயும் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சில புள்ளிகள் வந்து காலில் இருக்கிறதுனால எனக்கு கேமரா கீழே நான் கொண்டு போய் எனக்கு உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரியல. அதனால நான் அப்படியே உங்களுக்கு கேமரால காமிச்சா கூட உங்களோட லொகேஷன்ல நீங்க பார்க்கும்போது வித்தியாசம் வரும். அதனால ஒன்னும் புத்தகம் எடுத்துக்கலாம், இல்லாட்டா நம்ம இதுல வந்து நெட்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதை பத்தி இருக்குது. புள்ளியோட நம்பர் தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியா வந்து நெட்ல நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி தர முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொன்னா இந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப மலச்சிக்கல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மோஷன் ரெகுலரா போகல ஒண்ணு. ரெண்டாவது மோஷன் போகும்போது ரொம்ப இறுகி போகுது. ஓகே, மோஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகுது, இல்ல போகும்போது ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி போற, இதெல்லாம் மலச்சிக்கலுடைய அறிகுறிகளாக எடுத்துக்கலாம். அப்ப ஏன் மலம் சிக்கலாக போகுதுன்னா மலத்துல ஈரத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது அட்வான்ஸ் லெவல்ல பேசுனா வேற மாதிரி பேசுவோம். இப்ப நம்ம பேசிக் லெவல்ல இருந்தே போவோம், அதுதான் ரொம்ப நல்லது. அதனால மலம் வந்து சிக்கலா இருக்கிற காரணம் வந்து இவர்கள் உடம்புல, அதாவது அந்த மலக்குடல்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ மலக்குடல் அப்படின்னா, அதாவது மலக்குடல்ங்கிறது பெருக்குடலோட ஒரு பகுதியா இருக்கிறதுனால எல்லையோட பார்ட் யாருன்னா காற்று அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. சோ காற்றுல என்ன இல்லை, நீர் சக்தி இல்லை. அப்ப காற்று பிளஸ் நீர் அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்கு பார்த்து அந்த புள்ளியை நீங்க தூண்டுவதன் மூலமாக டெஃபினட்டா என்ன ஆகும் சொன்னா அவருக்கு வந்து மலச்சிக்கல்ங்கிற பிரச்சனை சால்வ் ஆகி மோஷன் ரெகுலரா போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து தலைவலி அப்படின்னா தலைவலிக்கு வந்து நீங்க விதவிதமான டைமென்ஷன்ல யோசிக்கலாம். இதுதான் சொல்லி தலைவலிக்கு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எத்தனை காரணம் வேணா நீங்க சொல்லலாம் தலைவலிக்கு. ஆஃபீஸ் டென்ஷன் சொல்லலாம், இல்ல ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டு டென்ஷன் சொல்லலாம், ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு ஆஃபீஸ் பிடிக்காத போனால டென்ஷன் சொல்லலாம், வண்டி ஓட்டிட்டு போக போக எனக்கு வண்டியில வந்து பின்னாடி ஹாரன் அடிச்சாங்க அதனால டென்ஷன், அதனால தலைவலின்னு சொல்லலாம். ஸோ தலைவலிக்கு வந்து ஒரு ரீசனே நம்மளால டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதை சிம்பிள் பண்றதுக்கு ஒரு சுலபமான வழி என்னன்னு சொன்னா நம்ம இந்த பிரத்யேக நேரம் சொல்லி பார்த்தோம், எக்ஸ்க்ளூசிவ் டைமிங் சொல்லி பார்த்தோம். அந்த டைமிங்கை மட்டும் கொஞ்சம் தரவா பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராச்சும் பிரச்சனை சொன்னாங்கன்னா எந்த டைம்ல உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னு ஒரே வார்த்தை. ஒரு சில சொல்ல காலையில் எந்திரிக்கும் போதே தலைவலிக்குது அப்படிம்பாங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் என்னன்னா நம்ம எந்திரிக்கிற டைமை வச்சுட்டு அவங்கள சொல்ல முடியாது. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கிறீங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறீங்க. வேற எதிரில் இருக்கக்கூடிய நபர் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா அவர் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாருன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம டைமை போய் அவருக்கு ஒட்ட வைக்க முடியாது. அப்ப நம்ம அவர்கிட்ட திருப்பி அடுத்த கேள்வி கேட்போம், நீங்க சுமார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்ட்டு. இப்ப அவர் சுமாரா 11 மணிக்கு எந்திரிக்கிறாரு அப்படின்னா நீங்க 11 மணிக்கே நம்மளோட உறுப்புகள்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நெருப்பு சக்தி ஆரம்பிச்சிடும். அப்ப இவருக்கு நெருப்பினால் ஏற்பட்ட தலைவலி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு கிரேஸ் டைம் வரும் சார், 11 மணிக்கு முன்னாடி வந்து நிலமாச்சு, 11 மணிக்கு மேல வந்து நெருப்பு அப்படின்னா அது பார்டர் டைம். அந்த ½ வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சோ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானால கூட தலைவலி வரலாம், அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால கூட தலைவலி வரலாம். அப்ப வந்து அவருக்கு வந்து நம்ம அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்போம், சாப்பிட்டா வயிறு ஃப்ரீயா இருக்கா அல்லது வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. சாப்பிட்டு எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அங்க நிலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நேரடியா நீங்க நெருப்புக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். இல்ல எனக்கு சாப்பிடும்போது சில தொந்தரவுகள் இருக்கு, அசௌகரியங்கள் இருக்கு அப்படி சொன்னாருன்னா அவருக்கு நிலம் சம்பந்தப்பட்டனால வந்து தலைவலி அப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப ஒரு குழந்தை வர ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தலைவலிக்குது அப்படின்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 3 o'clock மேல இல்ல 4 o'clock தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்ப 4 o'clockனா அது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
அப்ப நீர்ல ஒரு புள்ளியை கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து இவங்களோட பிரச்சனையை தலைவலியை சரிப்படுத்த முடியும். அப்படி புள்ளியை கொடுத்து அவருக்கு தலைவலி போயிடுமான்னா, தலைவலி அந்த டயத்துல வர்றது போயிடும். எது சாயங்காலம் வந்துட்டு இருந்த தலைவலி போயிடும். மேபி காலையில தலைவலி வரலாம். ஓகே. அப்ப காலையில வர தலைவலி வேற, சாயங்காலம் வர தலைவலி வேற, மத்தியானம் வர தலைவலி வேற, தூங்குறதுக்கு முன்னாடி வர தலைவலி வேற. பட் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தலைவலி தான். அப்போ ஒரு நபரை நீங்க அணுகும் பொழுது சில கேள்விகள் அதிகமாக கேட்க வேண்டி இருக்கும். அந்த கேள்விகளை கேட்டு அந்த கேள்வியோட தன்மையை நீங்க பதிலா வாங்கிட்டு அதுல இருந்து திருப்பி நீங்க ஒரு கேள்வி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மூலகத்தோட பாதிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விகள் எப்போ உங்களுக்கு கேட்க தெரியும் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லி கொடுத்த இந்த 10 கோட்பாடுகளையும் நீங்க ரிப்பீட் பண்ணி அனலைஸ் பண்ணாதான் புரியும். இப்ப நம்ம டேபிள் படிக்கிறோம். இப்ப 1வது ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்து 10th டேபிள் வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க வைங்களேன். நீங்க மேக்ஸ் எப்படி வேணாலும் போடலாம். 6x7 போடலாம், 7 6 போடலாம். ஓகே, அது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ அதே மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க அதை அனலைஸ் பண்றீங்கன்னு சொன்னா இந்த டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். டேபிள்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டாக்னேட் பண்ணி அதுல வீக்கா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அனலைசிங்கும் குறையதான் செய்யும். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் நம்மளோட பிரச்சனை, இப்ப வயிற்றோட வலி அப்படின்னா வயிற்றுல உப்புசமா இருக்குன்னா அது ஒரு கேட்டகரி. வயிறு ஏன் உப்புசமா இருக்கு? வயிற்றுல ஏதாவது காத்து அடைச்ச மாதிரி இருந்தா தான் உப்புசமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வயிறுனா அது வந்து நிலம் சம்பந்தப்பட்டது, உப்புசமா இருக்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த நபருக்கு நிலத்தையும் காற்றையும் இணைக்கணும்னு எடுத்துக்கலாம். அதே ஒரு சில சொல்றாரு, எனக்கு சாப்பிட்டோன்னா வயிறு கனமா இருக்குதுன்னு சொல்றாரு வைங்க. கனம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு மீன் பண்ணுன்னா வெயிட்டுக்கு மீன் பண்ணும். வெயிட்டா இருக்கு, பாரமா இருக்கு. அப்ப இந்த பாரம்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரு இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம், பாரமான வலிகள் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த அந்த நபருக்கு இன்னொரு நபருக்கு எப்படி இருக்குன்னா, சாப்பிட்டேன், எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உப்புசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கனமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப கனமா இருக்குன்னு சொல்ற நபருக்கு நிலத்தோட நீரை இணைக்கணும். நோட் பண்ணிக்கலாம், நிலத்தோட நீரை இணைக்கணும். அதே ஒருத்தர் உப்புசமா இருக்கு சொன்னா நிலத்தோட காற்றை இணைக்கணும். பட் பிரச்சனை எங்க? வயிற்றுல. இப்ப அதே சொல்றாரு, எனக்கு வயிறு எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு வைங்களேன். இந்த எரிச்சல்ங்கிறது நம்ம அதுலயே அந்த வலிகளை பத்தி பேசும்போது சொல்லிட்டு இருக்கிறோம். எரிச்சலான வலிகள் அப்படின்னா மரம் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த நபருக்கு வயிற்றுல எரிச்சல் இருக்குது அப்படின்னா நிலத்துடைய நிலம் பிளஸ் மரம் அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்கு பார்த்து அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக இவருக்கு பிரச்சனை சால்வ் ஆக முடியும். அப்போ 3 பேரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட வந்தாலும் 3 பேர்த்துக்கும் நீங்க தேர்வு செலக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா மாறும். ஏன்னா பிரச்சனை மாறுது, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும். ஓகே. இப்ப வந்து இந்த புள்ளிகளை வந்து இன்னும் சுலபமா, பொதுவாக நாங்க நிறைய ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுப்போம். ஸ்கூல்லனா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுப்போம். இப்ப நம்ம இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே நல்ல பெரியவர்களாகவும் ஞானம் மிக்கவர்களாகவும் இருக்கிறாங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அங்க ஸ்கூல்ல போய் இருக்கும்போது 3வது படிக்கிறவங்க, 5வது படிக்கிற குழந்தைகள், 8வது படிக்கிற குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுப்போம். இப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து மொத்தம் கொடுக்கக்கூடிய டைம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்குள்ள அக்குபஞ்சரை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கையோட வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் சொல்லி கொடுக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்கு அக்குபஞ்சர்னா என்னன்ட்டே தெரியாது. இப்ப நம்மள கடந்த 10 வாரங்களாக வந்துட்டு இருக்கிறோம். 10 வாரம்னா ஆல்மோஸ்ட் வந்து 10 மணி நேரம் நம்ம பேசியிருக்கலாம். ஆனா இப்ப அவங்கள்ட்ட நம்ம அப்படி இல்லை, 2 மணி நேரத்துல அக்குபஞ்சரும் சொல்லி கொடுத்துட்டு இதையும் சொல்லணும்னா டைம் எப்படி ஷார்ட் இருக்கும் பார்த்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு சில முறைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த முறைகள் நீங்க பயன்படுத்தலாம். பட் அந்த முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டாம். சுலபமான முறைங்கிறக்காக நான் சொல்றேன். உடனே சுலபமானோன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள இறங்கிட வேண்டாம். அதை கூட நான் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க அந்த முறைக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்படி இந்த முக்கியமான இந்த தேடல் முறை விட்டுருவீங்களோன்னு ஒரு பதட்டமும் உள்ள இருக்குது. ஸோ பெட்டர் அந்த முறை நீங்க கடைசியா கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இப்ப வேண்டாம். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற முறை தனியா இருக்குது. அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகள் தன்னுடைய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அம்மாவுடைய பீரியட் ப்ராப்ளத்தை அந்த குழந்தை சரி பண்ணியிருக்கிறான் ஒரு ஸ்கூல்ல. அந்த அம்மா சந்தோஷப்பட்ட அளவுக்கு வேற யாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை கத்துக்கிட்டது 2 மணி நேரம் அக்குபஞ்சர் தான். இங்க இருந்து மதுரை பக்கத்துல கல்லிப்பட்டின்ட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு நாள் வகுப்பு எடுப்பதற்காக கூப்பிட்டுருந்தாங்க. இங்க இருந்து கோவையில இருந்து கிளம்பி போயிட்டு அங்க போய் சேரும்போதே மணி 12 மணி ஆயிடுச்சு. டிராவல் பண்ணி போய் சேரக்கு மொத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 1.5 மணி நேரம். ஏன்னா 4 மணிக்கு அவங்களுக்கு வண்டி வந்துடும், பஸ் கடைசி பஸ் அங்க இருந்து கிளம்பி வரக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அங்க கிளாஸ் எடுக்க வேண்டியது. குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் தான், 3ஆவதுல இருந்து 8வது வரைக்கும் இருக்கிற வகுப்புகளுக்கு கிளாஸ் எடுத்தோம். வகுப்பு எடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் சொல்லி கொடுத்தோம். அந்த குழந்தைங்க அதுக்கு அடுத்த வாரம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க,
எங்க பாட்டிக்கு நான் பாயிண்ட் பண்ணேன், எனக்கு வந்து பாட்டியோட கால் வலி போயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு பிரச்சனை இருந்தது, எங்க அம்மாவுக்கு நான் சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த சிறு குழந்தைகள் அழகா ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதை விட அந்த ஊர்ல என்னன்னா, அந்த ஊர்ல வந்து சாப்பாடு சத்துணவு வருது, அந்த சத்துணவுல நிறைய விரயம் ஆயிட்டு இருந்தது. நாங்க இந்த வகுப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விரயம்ங்கிறது உங்களுக்கு சுத்தமா போயிடுச்சு. பட் நாங்க யாரையுமே உணவை வந்து விரயம் பண்ணுங்கன்றே சொல்லிக் கொடுக்கல. நம்ம அறிவியலை சொல்லி கொடுத்தோம்னா அந்த அறிவியல் அவங்களுக்கு புரியுது வேற மாதிரி. புரிஞ்சானா அந்த உணவு வந்து விரயமானது நின்றுச்சு அப்படிங்கிறது அந்த வகுப்புல இருந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. சோ இப்படி வந்து நம்ம நீங்க நினைக்கிறதை விட தாண்டி பிரம்மாண்டங்களை இந்த அக்குபஞ்சர் செஞ்சுட்டு இருக்கோம். வாழ்வுக்கும் செய்யும், நமக்கும் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சோ இப்ப வந்து நம்ம இந்த புள்ளிகள் வந்து அடுத்த நாளைக்கு நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கலாம். ஐயாட்ட கேட்டுக்கிறேன், பர்மிஷன் வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரமும் தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கலாம். அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய டவுட் செக்ஷனாவே நம்ம எடுத்துக்கலாம். உங்க டவுட் எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, ஐயா இது எந்த மூலகத்தை மீன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்க கேள்விகள் இருக்கலாம். இதற்கு நான் எந்த மூலகத்தை இணைக்க வேண்டியிருக்கும் அப்படி கேள்விகள் இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து சர்க்கரை நோய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சர்க்கரை நோய்க்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன். சர்க்கரை நோய் என்பது நிலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். பிபி அப்படின்னா பிபி எப்படி நம்ம தலைவலிக்கு டைமுக்கு மாறுவோம், அதே போல பிபி வந்து நபருக்கு நபர் மாறுபடும். அவருக்கு என்ன பிரச்சனைனால வந்ததுங்கிறத நீங்க பார்த்துதான் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்பேன். சோ இப்படி வந்து ஒரு டிசீஸை வந்து நீங்க மாடர்ன் மெடிசன் வயசுல பாக்குறத விட இந்த ப்ராப்ளம் எந்த மூலகமா இருக்கும், இந்த மூலகத்தை எப்படி சமன்படுத்தலாம் அப்படி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் தெளிவை கொடுக்கும். உங்க கேள்விகள் மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு மெரிடியன் எடுத்துக்கலாம். அந்த மெரிடியன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அது வந்து நுரையீரலோட மெரிடியன், லங் மெரிடியன் சொல்றது. இந்த நுரையீரலோட சக்தினால இந்த பொம்மையை வச்சு செய்யறேன். எனக்கு கேமரா நான் முன்னாடி உட்காந்துருக்கேன்னா நான் கையை அசைக்க முடியுமான்னு தெரியல. அதனால இப்போ இந்த பொம்மை உங்க எல்லாத்துக்குமே தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நுரையீரலோட புள்ளி இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த மார்பகத்துக்கு மேல இங்க வந்து ஒரு உங்களுடைய காலர் போன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். இந்த காலர் போன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த காலர் போன் அப்படின்னு நீங்க தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா கடைசியில உங்க தோள்பட்டையில வந்து முடியும் இடத்துல. அந்த தோள்பட்டைக்கு கீழே ஒரு பல்லம் இருக்கும். உங்க காலர் போன் இருக்கும் கழுத்துக்கு கீழே. அந்த காலர் போனை எண்டு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல அந்த ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டுக்கு போக வேண்டாம், அதுக்கு கீழே நிறுத்திக்கலாம். அந்த எண்டு கிட்ட போயிட்டு கீழே இறங்கணும். கீழேன்னா டவுன்வர்ட்ல இறங்குனீங்கன்னா அங்க இறங்குற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல இருக்கிறது தான் வந்து லங்ஸ் மெரிடியன்ல இருக்கக்கூடிய இரண்டாவது புள்ளி, செகண்ட் பாயிண்ட். அப்ப அதுல இருந்து கீழே வந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு வந்து இந்த பஞ்சபூதத்துடைய தொடர்பு இல்லாத புள்ளிகள் தான். ஆனாலும் இந்த புள்ளியில வந்து இந்த பர்டிகுலரா இந்த LU2 அப்படிங்கிற புள்ளி சொல்றோம் பாத்தீங்களா, இந்த LU2 புள்ளியை வந்து நீங்க அமுத்தும் பொழுது வலிக்குது அப்படின்னா டெஃபினட்டா லங்ஸ்ல வந்து கோல்டோட தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். LU2 அப்படிங்கிற புள்ளி. அது மட்டும் இல்லாம நார்மலா இந்த கையை தூக்க முடியல, பின்னாடி மடக்க முடியலன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் ஃப்ரோசன் ஷோல்டர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா. அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த LU2 அப்படிங்கிற புள்ளியில நீங்க டச் கொடுத்தீங்கனாலோ அல்லது நீடில் பயன்படுத்தினாலோ சரிப்படுத்த முடியும். ஓகே, இதுல வந்து சில இடங்கள்ல நாங்க வந்து புள்ளிகளை ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கு இருக்கிற இடைவெளியை எப்படி சொல்லுவாங்கன்னா, அது சைனீஸோட வேர்டு சூன் அப்படிம்பாங்க. ஓகே, சூன், CHUN, சூன் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம தமிழ்ல வந்து அதுக்கு கரெக்டான அங்குலம் சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்குலம்ங்கிறது வேற மெஷர்மெண்ட். இது வந்து சூன் அப்படிங்கிற டிவைஸ்ல தான் சூன்கிற வேர்டு தான் பயன்படுத்துறாங்க. அந்த சூன் அப்படின்னா ஆஹா, அருமை அருமை அருமைமா, நல்ல புள்ளி கொடுத்துட்டீங்கம்மா, ரொம்ப நல்லது, தேங்க்யூ. இந்த சூன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரல்ல வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து 3 கோடுகள் இருக்கும். உங்க ஆள்காட்டி விரல்ல 3 கோடுகள் இருக்கும். முதல் கோடு, இரண்டாவது கோடு, 3 கோடு. ஓகே, இந்த ஆள்காட்டி விரல் தான் எடுத்துக்கணும். இந்த 3 கோடு சேர்ந்தது வந்து 3 சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 3 கோடு சேர்ந்தது 3 சூன். அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு சூன் மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த கை, ஹெட் ஆஃப் த ஃபிங்கர்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஹெட் ஆஃப் த ஃபிங்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு சூன் அப்படின்னா ஒரு சூன் மெஷர் பண்ண இந்த அளவு எடுத்துக்கணும்னு அர்த்தம். ரெண்டாவது என்னன்னா சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு இருக்கிறது செகண்ட் சூன், செகண்ட்ல இருந்து தேர்ட்னா தேர்ட், 3 சூன்ஸ்.
ஓகே, இப்போ யாருக்கா மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 1.5 சூன் எடுங்கன்னா மேலே டாப்ல இருந்து இது பகுதி எடுத்தீங்கன்னா 1.5 சூன் 1.5 சூன் ஆயிடும். ஓகே, இதுக்கு இப்படியும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன சொன்னா, உங்களுடைய விரல் 4 விரல் சேர்ந்துச்சு அப்படின்னா, 4 விரல் சேர்ந்துச்சு சொன்னா இந்த 4 விரல் வந்து உங்களுக்கு வந்து 3 சூன் அப்படிங்கிற அடையாளம் வச்சுக்கலாம். 4 விரலுடைய முன்பக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து 3 சூன் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு நீங்க மெஷர் பண்ணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் சூன் சொல்றது. இப்ப பிக்சர் அழகா கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலர் போனுக்கு ஃபர்ஸ்ட் காலர் போன் வந்து உங்க ஷோல்டரோட எண்டுல வந்து முடியும். அந்த முடியிற பக்கத்தில் இருக்கிற பள்ளத்துல பாயிண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சூன் கீழே வெர்டிகலா இறங்கணும். வெர்டிகலா இறங்கினீங்கன்னா இருக்கிற புள்ளி வந்து LU1 அப்படிங்கிற புள்ளி. ஸோ இந்த LU1 LU2 ஈவன் தான் மூலக புள்ளிகள் இல்லை என்றாலும் கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு உண்டான ரெமெடி LU2 அப்படிங்கிற புள்ளி ரொம்ப அழகா செஞ்சு கொடுக்கும். ப்ராக்டிஸ்ல நிறைய நீங்க ஜஸ்ட் அந்த LU2 பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி 1 நிமிடம் கழிச்சுட்டு எடுத்து பாருங்க. அவரோட கை வந்து தூக்க முடியாத கையா இருந்தா கூட அழகா அவரால் தூக்க முடியும். அது நீங்க அனுபவப்படும் போது ஈஸியா இன்னும் புரியும், பார்த்துக்கலாம். ஓகே, அதற்கப்புறம் வந்து LU3 அப்படிங்கிறதும் LU4 அப்படிங்கிறதும் மூலக புள்ளிகள் அல்ல. அது வந்து நம்மளுடைய கையுடைய முன்பக்க ஆர்ம்ஸ்ல வரும். முன்பக்க ஆர்ம்ஸ் இங்க பாருங்க, வேற பிக்சரும் இருக்குது, அங்க பக்கத்துல படமும் இருக்குது. ஸோ இந்த முன்பக்கமா வர்றதுதான் LU1 LU1 முடிஞ்சது, LU2 முடிஞ்சது, LU3 LU4 இதை நம்ம குழந்தைகளை கையை தூக்கி விளையாடும் பார்த்தீங்களா, தவளை தெரியுது அப்படின்ற மாதிரி விளையாடுவாங்க. அந்த பகுதியில் இருக்கிறது 3 and 4 அப்படிங்கிற புள்ளி. அதுக்கு அடுத்த முக்கியமான புள்ளி வந்து இந்த LU5 அப்படிங்கிறது. இந்த LU5 எங்க இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாருமே இப்ப நீங்களே இப்ப அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க கையை முதல்ல நேரா நீட்டிக்கோங்க. கையை நல்லா நேரா நீட்டிக்கோங்க. எவ்வளவு தூரம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இந்த கை மடக்கிற எல்போ இருக்கு இல்லைங்களா, உங்க கை மடக்கிற எல்போ, அந்த எல்போ மேல உங்களுடைய ஆள்காட்டி விரல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கையை நேரா நீட்டிக்கோங்க. நல்லா நீட்டிட்டு கையை மடக்கிற இடத்துல உங்க ஆள்காட்டி விரல வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல வச்சுட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம்னா லேசா உங்க கையை மேல தூக்குங்க. விரல் அங்கேயே இருக்கணும், விரலை நகர்த்த வேண்டாம், விரல் அங்கேயே இருக்குது. உங்க கையை லேசா லிஃப்ட் பண்ணுங்க. அப்படி லிஃப்ட் பண்ணும்போது அந்த மடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நரம்பு மேல தூக்குற மாதிரி ஃபீல் ஆகும். மீண்டும் சொல்றேன், கையை நேரா நீட்டிக்கோங்க. நேரா நீட்டிட்டு உங்க ஆள்காட்டி விரலை வந்து கையுடைய எல்போ மடக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய விரலை உங்க கையை இப்ப லேசா அப்படி தூக்குங்க. மொத்தமும் அப்படி கையை லேசா தூக்கும் போது அந்த இடத்துல ஒரு நரம்பு ஒண்ணு மேல தூக்கி வர்றதை பார்க்க முடியும். ஓகே, அந்த நரம்பு உங்களுடைய விரலால ஃபீல் பண்ண முடியும். இப்போ அந்த நரம்பை வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி விரலை வச்சு இப்படி தூக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நரம்பு இப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நரம்பு இப்படி நரம்பு இப்படி நடுவில் இருக்குது. நீங்க இப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னா நரம்பு இப்படி நீளத்தில் இருக்குது. இப்ப நீங்க பிடிக்கிறீங்க சொன்னா இந்த 2 பக்கம் பள்ளம் இருக்கும். நரம்புக்கு இந்த ஒரு சைடு 2 சைடு பள்ளம், போத் சைடு பள்ளம் இருக்கும். இதுல வந்து உங்களுடைய பெருவிரல், உங்களுடைய ஆள்காட்டி விரல் தம்பு எங்க இருக்கு பாருங்க, அந்த தம்பு சைடு ஒரு பள்ளம் இருக்கும். அதே மாதிரி உங்க லிட்டில் ஃபிங்கர் சைடு ஒரு பள்ளம் இருக்கும். ஓகே, அதாவது அந்த நரம்புக்கு வலது பக்கமும் பள்ளம் இருக்கும், இடது பக்கமும் பள்ளம் இருக்கும். வலது இடது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து இந்த நீங்க ரைட் ஹேண்ட்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரைட் லெஃப்ட்ங்கிற வேர்டுக்கு பதில நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சொல்றது வந்து தம் சைடு இருக்கிற பள்ளம், இல்ல சொன்னா லிட்டில் ஃபிங்கர் சைட்ல இருக்கிற பள்ளம், அவ்வளவுதான் சொல்லணும். அதான் கரெக்ட். ஓகே, எப்பவுமே நீங்க கையில பண்ணும் பொழுது இந்த கையோட பாம் இருக்கு இல்லைங்களா, கையோட பாம் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாம் வந்து இப்படி ஏதாவது டைரக்ஷன்ல திருப்பி வச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து மாறிடும். கையில பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் எந்த பாயிண்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா பாம்பை வந்து உங்க பக்கம், அதாவது இந்த சின்ன நம்ம இதுல சிலைகள் எல்லாம் வரையும் பொழுது அதுல வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, கையை வந்து கண்ணாடி மாதிரி முகத்தை பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் நீங்க உங்க முகம் பாக்குற மாதிரி இந்த பாம் தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களை படுக்க வச்சிருந்தா கூட அந்த கையோட பொசிஷன் அவங்க நம்ம முகத்தை பாக்குற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ அந்த பாம் பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப நீங்க அந்த பெருவிரல் சைடு ஒரு பள்ளம், பெருவிரல் ஒண்ணு இருக்கும், சுண்டு விரல் சைடு உங்களுக்கு இருக்கும். ஸோ பெருவிரல் சைடு இருக்கிற பள்ளம் தான் LU5 அப்படிங்கிற புள்ளி. இந்த LU5 அப்படிங்கிற புள்ளி மிக மிக பிரம்மாண்டமான புள்ளி.
என்ன சொன்னா அதுல வந்து இது எல்யூங்கிறது வந்து காற்று மூலகம். இப்ப நம்ம இதுல பேசுறது எல்லாமே காற்று மூலக சக்தியில இருக்கிறது. அதுல எல்யூ5 அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா காற்று சக்தி இருக்குது. அது எல்யூங்கிறதுனால தெரியும் நமக்கு. கூட அந்த 5ல என்ன பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா நீரை இணைக்கக்கூடிய ஆற்றல் அதுல இருக்குது. அப்ப எல்யூ5ல 2 விஷயம் கிடைக்கும். ஒண்ணு வந்து காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், சார் அப்ப நீரையும் காற்றையும் இணைக்கிறதா இருந்தாலும் அந்த புள்ளியை பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். 3x2 2x3 போத் வந்து ரிசல்ட் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வரும். சோ நீங்க எல்யூ5 அப்படின்ட்டு வரும் பொழுது காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அப்ப காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளின்னா இப்ப நம்ம இப்ப பேசுறோம் இல்லைங்களா, ஒருத்தருக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈவன் தோ அது எல்லையோட பிரச்சனை தான், லார்ஜ் இன்டெஸ்டினோட பிரச்சனை நமக்கு எடுத்துக்கிட்டாலும் காற்றுங்கிற சக்தி இங்க இருக்கிறனால காற்றையும் நீரையும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளிகள் தூண்டுவதன் மூலமாக மட்டுமே அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய மலச்சிக்கலை நீங்க சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்லி கழுத்துல காலர் போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட இந்த எல்யூ5 புள்ளியை கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், காலர் எடுத்துடலாம் அவங்க. ஓகே, அப்ப இதுல வந்து ஈவன் சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சுலபமான ரொம்ப ஆப்டான பாயிண்ட். இது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா இது நிறைய பேத்துக்கு இருக்கும். வெளியே சொல்வதற்கு கூச்சமாக இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். பட் அதனால சில தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்குது வந்து நிறைய சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு எல்லாம். அது எல்லாத்தையும் விட வெள்ளை அப்படிங்கிற கலர் தீர்மானிக்குது. வெள்ளைங்கிறது காற்று சக்தி. நடப்பது வந்து நம்மளுடைய பெண் உறுப்புல நடக்குது, அல்ல பீரியடிக் டயத்துக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருந்தாலும் சரி. அந்த பெண் உறுப்புகள் ஆண் உறுப்புகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டியவர் யாருன்னா நீர் சக்தி, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம வந்து ஃபெர்டிலிட்டி அப்படின்ட்டு வரும்பொழுது முழுக்க முழுக்க நீரை வந்து அதிகமா டாமினேட் பண்ணி பேசணும். முதல் நாள் கிளாஸ்ல சொன்னோம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் திறன் வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம். சோ அதே தான் இப்பவும் சொல்றோம். அப்ப வந்து அந்த நீர் சக்தியை வந்து சமன்படுத்தணும், வெள்ளைப்படுதலை சரிப்படுத்தணும் அப்படின் பொழுது வெள்ளை பிளஸ் வெள்ளைப்படுதல்ங்கிறது பெண்ணோட பகுதியில் இருக்கிறனால நீரையும் காற்றையும் இணைக்கணும். இந்த எல்யூ5 அப்படிங்கிறது காற்று பிளஸ் நீர். சோ இந்த புள்ளியை கொடுப்பதன் மூலமாக மட்டுமே நீங்கள் சூப்பரா அந்த பெண்ணுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியும். அது கொடுத்து பாருங்க, அதனோட ரிசல்ட் நீங்க மிராக்கிளா தெரியும். சொல்லும் பொழுது சுலபமா தான் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் போய் இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். பட் இப்ப நம்ம சொல்றதை விட நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா டெஃபினட்டா அக்குபஞ்சருக்கு நிறைய பர்சன்ஸ் வேணும்னு நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருக்கிறேன். ஸோ டெஃபினட்டா நம்ம எல்லாத்தையும் அது செலக்ட் பண்ணிக்கும். ஆனால் நீங்க ஜஸ்ட் கொடுங்க, அதுவே ட்ரீட்மெண்ட் பண்ணிடும். நீங்க ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்றோங்கிற ஒரு உந்துதல் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனாலதான் சொன்னா முதல்ல நீங்க சந்தேகப்பட்டாலும் கவலை இல்லை, சந்தேகப்பட்டாலும் அது ட்ரீட்மெண்ட் அதுதான் செய்ய போகுது, நம்ம செய்ய போறது இல்லை. அதனால தைரியமா கொடுத்தா மட்டும் போதும். அது கொடுக்கும் பொழுது உங்க மனம் அமைதியா இருக்கணும், புரிதலோட செய்யறீங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும். அது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். அந்த புரிதலுக்காக மட்டும்தான் நம்ம இந்த 10 வாரம் உங்க கூட டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். ஓகே, ஸோ எல்யூ5 அப்படிங்கிற பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எல்யூ6 அப்படிங்கிற புள்ளி வந்து மூலக புள்ளியில சேராது, எல்யூ7 மூலக புள்ளியில சேராது. அதுக்கு அடுத்தது நம்ம வரும் பொழுது எல்யூ8 அப்படிங்கிறது ஒரு மூலக புள்ளி. ஓகே, இந்த எல்யூ8 அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமா எதுக்கு தேவைன்னா காற்று சக்தி மட்டுமே ஒருத்தருக்கு குறைவாக இருக்கிறது அப்படின்னா, அதாவது அவருக்கு பிரீத்திங் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது, அல்ல மூச்சு விட முடியல, மூச்சு அடைச்சிக்கிச்சு, அல்லது மூக்குல வந்து என்னால சுவாசிக்க முடியல, மூக்குல என்னால டேஸ்ட் மூக்குல நுகர முடியல. ஒரு சிலர் சொல்லுவாங்க பெட்ரோல் பங்க்ல கூட எனக்கு பெட்ரோல் ஸ்மெல் தெரியாது சார் அப்படிம்பாங்க. பெண்களா தானே பூ இந்த பேர் என்ன மல்லிப்பூ கூட வாசனை கூட என்னால கவனிச்சு பல வருஷம் ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இது என்ன இதனோட குறைபாடாக இருக்குன்னா காற்றுல காற்று சக்தி இல்லை, காற்றோட சொந்த வேலை இதெல்லாம் செய்யணும், பட் அதுவே செய்யலைங்கனால காற்றுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப காற்றுக்கு காற்று சக்தி அணைக்கிற புள்ளியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த புள்ளி எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுடைய பெருவிரலோட சேர்ந்த மாதிரி கை பார்த்துக்கோங்க. இப்போ உங்க கையை வந்து நான் உங்களுக்காக உங்க பக்கம் காமிக்கிறேன், பட் நீங்க பார்க்கும்போது உங்க முகத்து பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி வச்சுட்டு இந்த கையுடைய மேல் கட்டை விரல்ல இருந்து அப்படியே லேசா தேய்ச்சிட்டு வாங்க. முழுக்க முழுக்க எலும்பு பகுதியாவே வரும், எலும்போடவே சேர்ந்து வாங்க. அப்படி சேர்ந்து வரும் பொழுது கீழ்ப்பகுதிக்கு வர்றீங்க. கீழே வந்து இங்க இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கும், கிரீஸ் இருக்கும். ஓகே, இந்த மணிக்கட்டு ரேகையில இந்த மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த மணிக்கட்டு ரேகை வந்து எங்க முடியுது பாருங்க. இந்த கிரீஸ் பர்டிகுலர் ரிஸ்ட் பாயிண்ட் இது. இந்த ரிஸ்ட் கிரீஸ் வந்து இங்க வந்து முடியும், பெருவிரலோட கீழ்ப்பகுதியில முடியும். இந்த முடியிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த கிரீஸ் முடியிற இடமும் பிளஸ் இந்த பெருவிரல் வந்து முடியிற இடத்துலயும் ஒரு பள்ளம் இருக்கும்.
இந்த பள்ளத்துல இருக்கிற புள்ளி வந்து இதுல காற்றுல இருக்கக்கூடிய நிலம் புள்ளி. இதுல இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிகள் தான். சோ இது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். வயிற்று பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்ல மூக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேற ஏதாவது வயிறையும் மூக்கையும் இணைக்கிற மாதிரி, காற்றையும் இணைக்கிற மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, இந்த இடம் வந்து சரிப்படுத்தும். ஓகே, இந்த புள்ளி வந்து LU9 அப்படிங்கிற புள்ளி. இது வந்து LU9. ஓகே, அதாவது இந்த கிரீஸ் இருக்கும். இந்த கிரீஸ் வந்து எங்க முடியுதோ, அதே சமயம் மேல இருந்து வரக்கூடிய லைன் எங்க வந்து முட்டுதோ, இது ரெண்டும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கிறது. இப்ப நான் கை வச்சுட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற புள்ளி வந்து LU9 அப்படிங்கிற புள்ளி. ஓகே, இந்த புள்ளியை வந்து நீங்க கொடுப்பதன் மூலமாக அந்த நபருடைய காற்று சக்தியையும் நில சக்தியும் சமன்படுத்த முடியும். ஒரு சிலைக்கு இங்க அமுத்தினா கூட வலிக்குது அப்படின்னா கூட உங்களுடைய காற்றுல கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்குன்ட்டு அர்த்தம். அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுல இருந்து இந்த LU9ல இருந்து, இந்த LU9 தான் ஞாபகம் வச்சுக்கணும். LU9ல இருந்து இந்த கையுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னா, இந்த கை வந்து நார்மலா பேரலல் லைன்ஸா இருக்கும். பேரலல் லைன்ஸ்னா இந்த கோடு இணைக்கோடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேரலல் லைன் இருக்கிறதுனால இப்ப LU9 பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணீங்க. LU9ல இருந்து அப்படியே நேரடியா ஒரு சூன் தள்ளி, ஒரு சூன். ஓகே, LU9ல உங்க விரல்ல இருந்து ஒரு சூன் அப்படின் போது இதுதான் ஒரு சூன் நான் வைக்கிறேன். ஒரு சூன்னா இதுல ஏற்கனவே ஒரு கோடு சொல்லியிருக்கிறோம். அந்த LU9ல இருந்து ஒரு சூன் கீழே நேர் பகுதியா பாருங்க. ஏன்னா கிராஸ் பண்ணி வச்சேன்னா வேற மாதிரி தெரியும். அதனால நான் இப்ப கையை வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வருது. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா, நான் கையை தள்ளி வச்ச மாதிரி தெரியும், பட் கரெக்ட் இல்லை. இப்படி நான் முகத்து பக்கம் பார்க்கும் பொழுது எனக்கு LU9 கரெக்டா இருக்குது. அதனாலதான் சொன்னேன், இது எப்பவுமே நீங்க பார்க்கும் பொழுது இது வந்து உங்க பாம் வந்து உங்க பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். பாம் உங்க பக்கம் பார்த்துதான் இந்த புள்ளியை செலக்ட் பண்ண முடியும். இதுல இருக்கிற எல்லா புள்ளிகளும் அப்படிதான் வரும், கையில இருக்கிற புள்ளிகள். சோ இப்ப கையில இருந்து ஒரு சூன் மேல இங்க இப்படி நான் இதுக்கு நேரம் உங்களுக்கு நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு இங்க பார்த்தேன்னா எனக்கு புள்ளி வந்து நடுவுல போயிடுது. நடுவுல வரக்கூடாது. நடுவுல வந்து அது வேற பாயிண்டா மாறிடும். அதனால இதுக்கு நேர் கீழே போது நான் எனக்கு பக்கம் வச்சுட்டு இப்ப உங்களுக்கு திருப்புறேன். உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி செலக்ட் பண்ணாதீங்க. இப்படி உங்க பக்கம் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஒரு சூன். ஓகே, ஒரு சூன் கீழே இருக்கிற பகுதி வந்து LU8 அப்படிங்கிற புள்ளி. இதுதான் காற்றுல இருக்கிற முக்கியமான புள்ளி, காற்றுடைய சொந்த புள்ளி. அப்ப காற்றுல இருக்கக்கூடியனா எனக்கு மூக்குல சுவாசிக்க முடியல, சுவாசிக்க சிரமமா இருக்கு அப்படி சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த புள்ளி வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்க. அதுக்கு அடுத்தது LU9 நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து LU10 அப்படிங்கிறது அதுவும் நல்ல எல்லாமே நல்ல புள்ளிகள் இருக்கிறது. 5 பஞ்சபூதங்கள் தான். அப்புறம் அது இப்படி நம்ம விட முடியும். சோ அந்த 10 LU10 அப்படிங்கிறது 10வது புள்ளி. இந்த புள்ளி ரொம்ப சுலபமா நீங்க எடுத்துக்கலாம். கை விரல் எடுத்துக்கோங்க. இந்த கையில ஃபர்ஸ்ட் ஒரு மூட்டு இருக்கும், ரெண்டாவது ஒரு மூட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு மூட்டு இருக்கும், ரெண்டாவது ஒரு மூட்டு இருக்கும். அதுக்கு அப்படியே நேரா கீழே வந்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் கிட்ட இந்த மூட்டு முடியும். ஓகே, இப்ப இந்த பெருவிரலுடைய ரெண்டாவது மூட்டு இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த செகண்ட் ஜாயிண்ட்டுக்கும் இந்த பேஸ்ல இருக்கிற ஜாயிண்ட்டுக்கும் ஒரு கிராஸ் லைன் வரும். ஸ்ட்ரெயிட் லைனா வரைஞ்சுக்கலாம். ஆனா அது எப்படின்னா இங்க தோல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரா இருக்கு. உள்ள இருக்கிற பாம் வந்து ஒயிட்டாகவும் வெளியே இருக்கக்கூடிய கலர் வந்து கிரே ப்ரௌனாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலரும் ஒயிட் கலர் லைனும் டிராவல் பண்றதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தோல்ல கலர் மாறியே இருக்கும். இந்த கலர் அப்படியே வந்து இந்த கலர் பிளாக் கலர் இங்க வந்து ரெண்டு மெர்ஜ் ஆகிற ஒரு லைன் இருக்கும், மீட்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த மீட்டிங் பாயிண்ட் லைனும் இந்த ஜாயிண்ட் சொன்ன இல்லைங்களா செகண்ட் ஜாயிண்ட், இந்த செகண்ட் ஜாயிண்ட்டும் இந்த பேஸ் ஜாயிண்ட்டும் ஓட மிடில் பார்ட் என்ன பாருங்க. இந்த மிடில் பார்ட்ல வந்து நீங்க தாராளமா புள்ளியை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த புள்ளி தான் LU10 அப்படிங்கிறது. இந்த புள்ளி வந்து எது சேர்த்துனா காற்றுல நெருப்பு கொடுக்கக்கூடிய புள்ளி. காற்றுல நெருப்பை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப பயங்கர குளிர்காலம். ஓகே, குளிர்காலத்துல நமக்கு வந்து ஏற்கனவே வகுப்புல பார்த்திருப்பீங்க, குளிர்காலம் அப்படின்னா அது காற்று சக்தியுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். குளிர்காலத்துல நமக்கு வந்து ஏகப்பட்ட குளிர்காலம் வந்து காற்றுக்கு வருமா நீருக்கு வருங்களா? குளிர்காலம் சாரி நீருக்கு, மழைக்காலம் தான் காற்று. ஓகே, மன்னிக்கவும்.
குளிர்காலம்ங்கிறது காற்றுக்கு நீருக்கு வரும், காற்று வந்து மழைக்காலம். ஓகே. இப்ப மழை காலத்துல ஒருத்தருக்கு வீசிங் கம்ப்ளைண்ட், மூச்சு வாங்குது. ஓகே. மழை காலத்துல மூச்சு வாங்குதும் போது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ஆரம்பிச்சா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த காலத்துல வந்து குளிர்காலம் அதிகமா இருக்குது. இந்த குளிர்காலத்துல வந்து நிறைய பேர் மூச்சு வாங்குறது சிரமப்படுறாங்க அப்படின்னா அந்த காலத்துல நீங்க தாராளமா இது வந்து என்ன இது எது எனக்கு இது சொன்னா காற்றுல இருக்கக்கூடிய மரம் இது நெருப்பு புள்ளி சொன்னோம். இப்ப அந்த உடம்புல நுரையீரல் இயங்குவதற்கு போதுமான வெப்ப சக்தியை கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக அந்த நபருக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அதிகமான வெப்ப சக்தி கிடைக்கும். அந்த அதிக வெப்ப சக்தியில இந்த குளிரோட இயக்கத்தை வந்து கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுக்கும். பொதுவாக குளிர் பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா மனிதர்கள் நடக்கிற ஸ்டைலுக்கும் வெப்ப பிரதேசத்துல மனிதர்கள் நடக்கக்கூடிய ஸ்டைலுக்கும் வித்தியாசம் தெரியும். குளிர் பிரதேசத்துல முடிஞ்ச அளவுக்கு கைகள் உடல் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, இறுக்கி பிடிச்சிட்டு போவாங்க, பாக்கெட்டுக்குள்ள கை வச்சுட்டு போறது. நம்ம ஈவன் நீங்க ஊட்டி பக்கம் போனீங்கன்னா கூட பார்க்கலாம், அங்க மனிதர்களோட நடை வந்து கொஞ்சம் அணைச்ச மாதிரி நடப்பாங்க, அதாவது ரொம்ப க்ளோஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே கொஞ்சம் வெப்ப பிரதேசம் வந்து கைகள் கால்களை அசத்தி தூக்கி வீசிட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஓட்டமே அப்படிதான் இருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு நுரையீரல் என்ன ஆகுதுன்னா குளிராவோ அல்லது மழையாவோ இருக்கும் பொழுது நடந்துச்சு அப்படின்னா 2 காலத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். குளிர்காலமா இருந்தாலும் சரி, மழைக்காலமா இருந்தாலும் சரி. அந்த டயத்துல என்ன நுரையீரலோட இயக்கத்துக்கு போதுமான சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இங்க எப்படி மனிதர்கள் வந்து வெயில்ல நல்லா ஆடிட்டு போறாங்களோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த உடலுக்கு போதுமான வெப்ப சக்தியை கொடுத்தீங்கன்னா காற்றுல வெப்பத்தை இணைச்சிட்டீங்க சொன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நுரையீரலோட இயக்கம் ரொம்ப சுலபமா வரும். நுரையீரல் நல்லா ஃப்ரீயா இயங்க ஆரம்பிக்கும். இவருக்கு மூச்சோட கம்ப்ளைண்ட் குறைஞ்சிரும். வீசிங் கம்ப்ளைண்ட்ங்கிற பிரச்சனை விட்டு டோட்டலா வெளியே வந்துடலாம். ஓகே. இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். என்ன நீங்க அனலைசிங் ஆர்டருக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு வந்து சளி இருக்குது, ஆனா சளி வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்களேன். இப்ப சளி அப்படிங்கிறது எதனோட கனெக்டட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கிறோம், சுரப்பு நீர் அப்படிங்கிறதுல சளி, கோலை, தும்மல் இதெல்லாம் வந்து காற்று சம்பந்தப்பட்டது சொல்லியிருக்கிறோம். இப்ப அவருக்கு சளி இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா சளி கெட்டியா படிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே வராது. அப்ப வந்து என்னன்னா மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். சில சமயம் அந்த கொரட்டை வர்றது இதெல்லாம் வந்து அது கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதை கரைச்சு வெளியே எடுக்கணும். அப்ப கரைக்கிறது அப்படின்னா வெப்ப சக்தி கொடுத்தா ஈஸியா கரைஞ்சிரும். அப்பவும் இந்த எல்யூட்டேன் அப்படிங்கிற புள்ளியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமான முறையில அவருடைய சளியை வெளியெடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க அப்படி பாயிண்ட் கொடுத்துட்டீங்க, பாயிண்ட் கொடுத்தா அவருக்கு சளி வர ஆரம்பிக்குது. சளி வெளியே வந்துட்டா நமக்கு ரொம்ப சுலபம், அவருக்கு சீக்கிரமே ஹீலிங் பண்ணி நீங்க சரி பண்ணிடலாம். அது எல்யூட்டேன் கொடுத்தாலே போதும். இதே இது சளி வருவதற்கு பதிலாக வெறுமனே வறட்டு இருமலா இருக்கு வைங்க, வறட்டு இருமல், ட்ரை காஃப், கண்டினியூஸா ட்ரை காஃப் பண்ணிட்டே இருக்காரு. காலையில எந்திரிச்சா பர்டிகுலரா காலையில் டைம்ல தான் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேரை பார்க்கலாம். வறட்டு இருமல்ங்கிறது ட்ரை காஃப்ங்கிறது மார்னிங்ல ஏர்லி மார்னிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஏர்லி மார்னிங் ஏன் இருக்கு, 3 to 7 வந்து காற்றோட சக்தி, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அந்த மார்னிங் டைம்ல ஒருத்தர் ட்ரை காஃப் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இப்ப அது என்ன பிரச்சனை சொன்னா அவருடைய லங்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வெப்ப சக்தி அதிகமா டம்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து என்ன பண்ணா வெப்பத்தை அணைக்கணும், வெப்பத்தை அணைச்சாதான் அது வந்து ரன்னிங்காக மாறும். அப்ப நீங்க பாயிண்ட் வந்து அவருக்கு என்ன தரலன்னா காற்றுல இருக்கிற நீர்ப்புள்ளியை கொடுக்கலாம். காற்றோட நீர்ப்புள்ளி என்னன்னா LU5 வந்து. அப்ப அந்த நபருக்கு LU5 நீங்க தேர்வு எடுத்துட்டீங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரன்னிங் நோஸா மாறிடும். ரன்னிங் நோஸ் வரும்போது அவருக்கு சிரமமா தெரியும், பரவாயில்ல. ஆனா நமக்கு ஒரு பெரிய ரெமடி அவருக்கு கிடைக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருக்கு இல்ல சார், என்ன சார் மூக்குல 2-3 கர்ச்சிஃபா நினைச்சிட்டேன் சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுதான் ஈஸியான வழியும் கூட. இப்ப யோசிச்சு பாருங்க, 2-3 கர்ச்சிஃப் நினைகிற அளவுக்கு உள்ள இருந்து வெளியே வந்தது இல்லையா, அது வச்சுட்டு இருந்து என்ன பிரயோஜனம் அவருக்கு. அப்ப அந்த புரிதல் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். இப்ப எங்க ஒரு பிரச்சனைகளும் வரும் அப்படின்னா நீங்க இப்ப பாயிண்ட் பண்றீங்க, அவருக்கு வறட்டு இருமலா இருக்குது, இருமிட்டு இருக்காரு. ஓகே, நீங்க இப்ப பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ரன்னிங் நோஸ் ஆனோன்னு என்ன சொல்லுவாரு, சார் நல்லா இருந்தா சார், நீங்க பாயிண்ட் கொடுத்தீங்க, எனக்கு ஒரே சளியா வந்துட்டு இருக்கும் பாரு. இப்ப நமக்கு புரியும் என்னட்டு, இல்ல இது வறண்டு இருந்தா இப்போதைக்கு வெளியே வராது, நம்ம அணைச்சனால இப்ப சளியா மாறி வெளியே வருது, சந்தோஷம் அப்படின்னு நமக்கு தோணும். இந்த சந்தோஷத்தை அவருக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லிடலாம், பாயிண்ட் போடும்போதே சொல்லலாம், உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும், அது வர வர உங்க உடல் ரொம்ப சுத்தமாயிடும் அப்படி சொல்லிட்டீங்க சொன்னா மனிதர்களுக்கு மனசுக்கு புரியறது தான் இப்ப பெரிய பிரச்சனையே. மனசு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்க, நீங்க யாரு XRY யாரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க சளி வரும்னு சொன்னாரு, சொன்ன மாதிரி சளி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி
சொன்ன மாதிரியே, அதாவது நீங்க சொன்ன மாதிரியே நடந்த மாதிரியும், அதனால ஒரு மனம் ஆறுதல் அடைஞ்சிருது. அதனால உங்களை வந்து ரொம்ப இது பண்ண மாட்டார். இல்லைன்னா நல்லா இருந்தது, என்ன ஏன் சார் சளி பிடிச்சி இப்படி நான் சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லது எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம டிசைன் வச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து இப்ப கடைசியா LU11 அப்படிங்கிற புள்ளி, மொத்தம் இதுல 11 புள்ளிகள். அதுல LU11 அப்படிங்கிறது இறுதி புள்ளி. இந்த LU11 எங்க இருக்கு சொன்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரலுடைய வெளிப்பக்கம் சொல்லணும். வெளிப்பக்கம் சொன்னா அந்த சைட்ல வந்து விரல்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகே, இது பொசிஷன் வேற மாதிரி, உள்பக்கம் வெளிப்பக்கம் நிறைய பேசுவாங்க. இப்ப நமக்கு ரொம்ப போக வேண்டாம், ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால சிம்பிளானதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்ப உங்களுடைய ஆள்காட்டி விரல்ல நகம் இருக்கும். நகம் வந்து பா டைப்ல இருக்கும். ஓகே, பா. ஓகே, இந்த பால வந்து 2 கார்னர் இருக்கும். ஒரு கார்னர் வந்து ஒரு விரல் சைடு இருக்கும், இன்னொரு கார்னர் வந்து விரல் இல்லாத சைடு இருக்கும். விரல் இருக்கிற சைடுல ஒரு கார்னர் இருக்கும், விரல் இல்லாத சைடுல ஒரு கார்னர் இருக்கும். ஓகே, இப்ப அந்த விரல் இல்லாத சைடு இருக்கிற கார்னர்ல அந்த பா எழுத்து பாவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பெருவிரல் ஆமாங்கய்யா, பெருவிரல்ல எழுத்து பா டைப்ல இருக்குது இல்லைங்களா, அந்த எழுத்து பா டைப்ல இருக்கக்கூடிய கார்னர்னா, ஒண்ணு வந்து ஆள்காட்டி விரல் சைடுல ஒரு பாவோட கார்னர் வரும், இன்னொன்று வந்து விரல் இல்லாத சைடு பால ஒரு கார்னர் வரும். அந்த கார்னர் பாயிண்ட்ல வந்து நகத்துல போட வேண்டாம், கீழே தோல் பகுதியில நீங்க டச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எதை இணைக்கணும், மரம் மூலகத்தை இணைக்கும். ஓகே, சோ இந்த மரம் மூலகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, லங்ஸ் சம்பந்தப்பட்ட வலி எது இருந்தாலும் சரி, அல்லது பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்ட வலி எது இருந்தாலும் சரி. ஒரு சிலர் சொல்றாங்க மோஷன் போயிட்டு வந்தோம்னா பயங்கரமா வலிக்குதுங்க அந்த இடத்துல அப்படி சொன்னாலும் சரி, அல்லது அந்த இடத்துல ரொம்ப எரிச்சலா இருக்குது அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த இடத்துல வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு சொன்னாலும் சரி, அதாவது உள்ள வயிற்றுக்குள்ள கிளீன் பண்ற, பெருங்குடலுக்குள்ள கிளீன் பண்றதுக்கு நீர் இணைக்கிறீங்க. பட் பர்டிகுலர் ஆனஸ் பாயிண்ட்ல அந்த மோஷன் போற அந்த பர்டிகுலர் இடத்துல அவங்களோட பிரச்சனையும் சொல்றாங்க, உட்காந்தா கதகதான்ட்டு எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இந்த LU11 அப்படிங்கிற புள்ளியை கொடுக்கலாம். இந்த புள்ளிக்கு வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் பெரிய பெரிய ஆற்றல் இருக்குது. ஆனா நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த புள்ளிகளும் வேலை செய்யும். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து சின்ன ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க முடியாது. நீங்க அந்த புள்ளிகளை வந்து நீங்க அனலைஸ் பண்ண நீங்க அந்த புள்ளிகளை எதை வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும், செய்ய வைக்க முடியும். அதுதான் அந்த புள்ளிகளோட ரொம்ப இயல்பு தன்மை. அதனால புள்ளிகளை வந்து இவ்வளவுதான் நான் சொன்னேன் அப்படின்னால இவ்வளவுதான் இந்த புள்ளியா அப்படின்னா இல்ல, அதுக்கு மேலேயும் நம்ம நிறைய செய்ய முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஐந்து இது பார்த்திருக்கிறோம். இப்ப 1:30 ஆயிடுச்சு. இப்ப ஒரு நல்ல சமையல் கலைஞரா இருக்காரு அப்படின்னா விதவிதமா சமைப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, பட் சமையலோட சில பேசிக் ஃபார்முலா மட்டும் ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா, அவர் விதவிதமா சமைக்கிறாரோ இல்லையோ ஒருத்தரோட பசியை அவரால் நீக்க முடியும். கரெக்டுங்களா? ஒருத்தர் வந்து நல்ல சமையல் கலைஞர், அவரால் விதவிதமா சமைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பாட்டு. இன்னொருத்தர் சிறப்பான சமையல் கலைஞர் இல்லை, ஆனா சமையலை பத்தின பேசிக் ஃபார்முலா அவருக்கு தெரியும். அதுல உப்பு போடணும், காரம் போடணும், புளி போடணும், தேவைப்பட்டா இவ்வளவு நேரம் கொதிக்க விடணும், அல்லது இப்படி எண்ணெய் வர வரைக்கும் இறக்கறதுக்கு வெயிட் பண்ணணும், ஃப்ளேமை குறைக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் அவருக்கு தெரியும் அப்படின்னா கூட அவரு ஒரு சமையல் செஞ்சு கொடுப்பாரு. அந்த சமையல்னால உங்க பசியை தீர்க்க முடியும், நோயை உண்டாக்காது, தீர்க்க முடியும். அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாமான்னா கண்டிப்பா ஏத்துக்குவோம். ஓகே, அதே போல இப்ப இந்த 5 புள்ளிகள் மூலமாக மட்டுமே உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். சிறப்பான சமையல் கலைஞர் ஆகணும்னா மட்டும்தான் நமக்கு சில விஷயங்கள் நம்ம அதிகமா கத்துக்கணும். ஒருத்தருடைய நோயை சரிப்படுத்தணும், அவரை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இது போதுமா சொன்னா நீங்க தாராளமா இது போதும். இன்னும் இதை பத்தி ஆழம் நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் இப்பத்துக்கு இந்த 1 வாரம் அல்ல 2 வாரங்களுக்கு நீங்க இதை பயன்படுத்துங்கிறது நான் சொல்றேன். இந்த 5 புள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LU5 சொன்னோம், அதுல வந்து நம்ம என்ன சொன்னோம், அதுல வந்து நீர் சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வர LU8 அப்படிங்கிற புள்ளியில வந்து நம்ம வந்து காற்று சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். LU9 அப்படிங்கிற புள்ளியில வந்து நம்ம நிலம் சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். LU10ல வந்து நெருப்பு சக்தி இருக்குது, LU11ல மரம் சக்தி இருக்கு. ஓகே, இப்போ
எல்லாத்துலயும் காற்று இருக்குது. காற்று பிளஸ் மரம், காற்று பிளஸ் நீர், அப்படி எல்லாமே இருக்குது. இப்ப ஒருத்தருக்கு பிரச்சனை என்ன மட்டும் பாத்துக்கோங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த 5 பஞ்சபூதங்கள் தானே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட பீரியட் ப்ராப்ளம் வைங்களேன், அப்ப அது நீர் சம்பந்தப்பட்டது. சோ இப்ப இந்த காற்றுல இருக்கிற நீர் புள்ளியை நீங்க கொடுத்துருங்க. வயிறு சம்பந்தப்பட்டது, காற்றுல இருக்கக்கூடிய நிலம் புள்ளியை கொடுத்துருங்க. கண் சம்பந்தப்பட்டது, காற்றுல இருக்கக்கூடிய மரம் புள்ளியை கொடுத்துருங்க. முடி கொட்டுது, காற்றுல இருக்கிற நீர் புள்ளியை கொடுங்க. பல் சம்பந்தப்பட்டது, காற்றுல இருக்கிற நீர் புள்ளியை கொடுங்க. தூக்கம் இல்லை, காற்றுல இருக்கிற மரம் புள்ளியை கொடுங்க. அப்படி நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல ஒரு மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த மூலகத்தை கூட காற்றை இணைச்சிருங்க. அப்ப இங்க காற்று பிளஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாத்திட்டும் இருக்குது. அதே இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 3x2 2x3 போத்தாலும் ஒன் அண்ட் த சேம் அப்படிங்கிற மாதிரி நீங்க காற்று பிளஸ் நீர் கொடுத்தாலும் சரி, நீர் பிளஸ் காற்றுங்கிற புள்ளி தேடி கொடுத்தாலும் சரி, ரிசல்ட் ஒண்ணுதான். அது கூட தவணைகள் மட்டும் காலத்தவணை மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படாது. அதை பத்தி பெருசா யோசிக்க வேணாம். பட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், பசி அவருக்கு சரிப்படுத்திட முடியும். சரிங்களா? சோ அத அந்த பார்ட்டோட இன்றைய பகுதி நான்